இந்த மேட்ச் ஒரு தரமான போயா எடுத்திருப்போம். இருந்தாலும் என் டீம்மேட்டும் மறக்க மாட்டானுங்க, நானும் மறக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு போயாவை. ஏன்னா அந்த ட்விஸ்ட் என்னென்னு ஃபைனலில் என் டேமேஜை பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம பேக் போனோன்னா பீஸ்ட்டும் ராவணனும் தான் லாஸ்ட் மேட்ச் வேறு சர்வானாங்க. நம்ம அவுட் ஆகிட்டோம். இவன் என்ன பண்ணிட்டான், லான்ச் பேட் யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக டவர் பிரிண்ட் வந்து கொண்டுட்டான். இவன் சும்மாவே சொல்லட்டும், சொல்லவே தேவையில்லை. கையில் வேறு ஸ்னைப்பர் வேறையா, சரியாக பேக்கப் கொடுப்பான் பாருங்க கீழே ராவணனுக்கு. ராவணன் மேலே வரலான்னு பார்த்தாச்சுன்னா அவனை கீழே இருந்து 2 பேர் மடக்கிட்டு இருப்பானுங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாறையில் கவர் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பான். கரெக்டாக ராவணன் பின்னாடி ஒருத்தன் வந்தான் 150 இங்கேருந்து கொடுத்தான். இவன் கொடுத்த அடுத்த நிமிஷம் ராவணன் பொழந்துட்டான். அவன் நினச்சிருப்பான் இவனை தெரியாதனமாக தொட்டுட்டோம் போல், பேருக்கேற்ற மாதிரியே நம்மளை பொழந்துட்டானுங்க அப்படின்னு நினச்சிருப்பானுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து ராவணன் ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒருத்தன் தானே இருக்கான் பார்த்துக்கலான்னு. சரின்னு சொல்லிட்டு பீஸ்ட் ஏறி இருப்பான். அப்போ எனிமி பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கோப் போட்டுப்பான், மிஸ் ஆகிருக்கும். ரெட்டாக ஸ்கோப்பை சரியாக அடிச்சிருப்பான். அடித்து அடுத்த நிமிஷம் ராவணன் எடுத்திருப்பான் கில்லு. தரமான பூயாங்க. காலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.